ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது சமீபத்தில் டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரில் வெளியான யக்ஷினி அப்படிங்கிற ஒரு புது வெப் சீரிஸோடைய ரிவ்யூ தான். அண்ட் இந்த வெப் சீரிஸ் தமிழ் டப்பிங்கில் கூட அவைலபிளாக இருக்குது. வேதிகா, ராகுல் விஜய் அப்படின்னு நிறைய பேர் இந்த வெப் சீரிஸில் நடிச்சிருக்காங்க. இந்த வெப் சீரிஸோடைய ஒன்லைன் என்ன அப்படின்னு முதல்ல பார்க்கலாம். ஒருத்தருடைய சாபத்துக்கு ஆளான ஒரு பெண் தன்னுடைய தேவையை பூலோகத்தில் தீர்த்துட்டு திரும்ப தன்னோட இடத்துக்கே போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு பெண்ணுடைய தேவை என்ன, ஃபைனலாக இந்த பெண்ணு தேடக்கூடிய அந்த ஒரு விஷயம் கிடைச்சதா இல்லையா அப்படிங்கிறதா இந்த வெப் சீரிஸோடைய ஒன்லைன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த வெப் சீரிஸோடைய கதை என்ன அப்படின்னு பார்க்கலாம். குபேரனுடைய சாபத்துக்கு ஆளாகிற மாயா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு யக்ஷினி பூலோகத்துக்கு வராங்க. ஸோ இவங்களுக்கு ஒரு சாபம் குபேரன் கொடுக்குறாரு. 100 ஆண்களை கொலை செஞ்சுட்டு அதுக்கப்புறமா இந்த அல்காபுரி அப்படிங்கிற ஊருக்கு வா, அது வரைக்கும் இந்த பக்கமே வந்துடாத அப்படின்னு சொல்லி சாபம் விடுறாரு. அது மட்டும் இல்ல, சாதாரணமா அந்த ஆண்களை கொல்லக்கூடாது. சுத்த ஒரு பிரம்மச்சாரியா இருக்கக்கூடிய, அதாவது வெர்ஜினா இருக்கக்கூடிய ஆண்களை தான் தேடி தேடி கொலை பண்ணணும். ஸோ அந்த 100 பேரையும் நீ கொன்னதுக்கு அப்புறம் தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி சாபம் விடுறாரு. ஆல்மோஸ்ட் ஒரு 99 பேரை இந்த யக்ஷினி கொலை பண்ணிடுச்சு. இன்னும் ஒரே ஒருத்தர் தான் ஸோ அந்த ஒருத்தரை யக்ஷினி தேடிட்டு இருக்கும்போது தான் ரொம்பவே இன்னசென்டா இருக்கக்கூடிய நம்ம ஹீரோ இந்த யக்ஷினி கண்ணுக்கு படுறாங்க. ஸோ நம்ம ஹீரோ அந்த யக்ஷினியோட வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறமா என்ன ஆச்சு, அந்த யக்ஷினி இந்த ஹீரோ கொலை பண்ணிட்டு தன்னுடைய அல்காபுரி அப்படிங்கிற அந்த ஊருக்கு போச்சா இல்லையா, அண்ட் இந்த ஒரு யக்ஷினியை இன்னொரு பக்கம் ஒரு மந்திரவாதியும் தேடிட்டு இருக்காரு. ஸோ அவருடைய கைக்கு இந்த யக்ஷினி மாட்டுச்சா இல்லையா அப்படிங்கிறதா இந்த ஒட்டுமொத்த வெப் சீரிஸோட மீதி கதை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வெப் சீரிஸை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 6 எபிசோட்ஸ் வந்திருக்கு. ஒரு எபிசோடும் பார்த்தீங்கன்னா 30 நிமிஷம் வரைக்கும் இருக்கும். பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வேதிகாவுடைய பர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், ராகுல் விஜய் அவரோட இன்னசென்ட்டான நடிப்பாகட்டும், அண்ட் படத்தில் வரக்கூடிய ஒரு சில சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ், அவங்க பண்ணக்கூடிய சின்ன சின்ன காமெடி, இதெல்லாமே இந்த வெப் சீரிஸில் ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இந்த வெப் சீரிஸில் நிறையா ஃபேண்டசிக்கான விஷயங்கள் அதிகமாகவே இருக்குது. ஸோ அதுக்கான சிஜி ஒர்க்லாம் நீட்டாக பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சூப்பர் அப்படின்னு சொல்லிட முடியாது, ஓரளவுக்கு டீசெண்டாக பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸ்க்ரீன் பிளே அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் ஒரு ப்ரெடிக்டபிளான ஸ்க்ரீன் பிளே தான். ஃபர்ஸ்ட் எபிசோட்லேயே இந்த கதை இங்கே தான் போய் முடிய போகுது, ஸோ இப்படி தான் கொண்டு போய் முடிக்க போகிறாங்க அப்படின்னு நம்மளால் ஈஸியாகவே கெஸ் பண்ணிட முடியும். ஸோ இந்த யக்ஷினி யாரை தேடுறாங்க, எதுக்கு தேடுறாங்க, எல்லாத்தையுமே இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட்லேயே சொல்லிடுறாங்க. அதுதான் இந்த வெப் சீரிஸில் இருக்கக்கூடிய ஒரு மைனஸ் அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஒரு 3 எபிசோடு வரைக்கும் இந்த வெப் சீரிஸ் கொஞ்சம் பரபரப்பாகவும் நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தோட பார்க்க வைக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி தானப்பா போய் முடிய போகுது, வேற என்ன புதுசாக நடந்துட போகுது அப்படிங்கிற ஒரு ஃபீலுக்கு கொண்டு வந்துடுறாங்க. ஒரு சில கிரிஞ்சான காமெடிகளும் அங்கங்கே இருக்க தான் செய்யுது. இந்த யக்ஷினியோட தேவையை அந்த 100வது ஆளை தேடி அந்த ஆண்மகனை அடைஞ்சு அதுக்கப்புறம் கொலை பண்ணி தன்னோட இடத்துக்கு போகணும் அப்படின்னு தான் ஆசைப்படுது. ஸோ இதனாலேயே இந்த வெப் சீரிஸில் நிறைய ரொமான்டிக்கலான சீக்வன்ஸ் எல்லாம் அதிகமாகவே இருக்குது. ஸோ இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்காத பல திருப்பங்கள் அடுத்தடுத்து இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்து பார்த்தோம் அப்படின்னா, ஸோ அந்தளவுக்கெல்லாம் இருக்காது. நாகினி அப்படிங்கிற ஒரு ஹிந்தி சீரியல் அடிக்கடி சேனலில் பார்ட் 1 பார்ட் 2 இந்த மாதிரிலாம் வரும். ஸோ கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு கதை அம்சம் உள்ள ஒரு வெப் சீரிஸ் தான் இது அப்படின்னு சொல்லலாம். ஒட்டுமொத்தமாக இந்த சீரிஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கிளாமர் ப்ளஸ் ரொமான்டிக்கலான சீக்வன்ஸ், அதுக்கப்புறம் ஒரு சில காமெடி, சில பல த்ரில்லிங்கான மொமெண்ட்ஸ் அங்கங்கே வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஃபேண்டசியான அட்வென்ச்சரஸ் வெப் சீரிஸ் எல்லாம் பிடிக்கும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வெப் சீரிஸ் பிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மேபி ஒரு சிலருக்கு இதெல்லாம் நாங்கள் சீரியல்லே பார்த்துட்டோமே, இல்லை பழைய படங்கள்லேயே இந்த மாதிரியான கதை அம்சம் உள்ள திரைக்கதை அம்சம் உள்ள படங்கள் நம்ம நிறையா பார்த்துருக்கோமே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வெப் சீரிஸ் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகுமா அப்படிங்கிறது தெரியல. இதில் வரக்கூடிய அந்த 6 எபிசோட்ஸும் 30 நிமிஷம் தான் இருக்குது அப்படிங்கிறதுனால வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ பொழுதுபோக்கில் டைம் பாஸுக்கு பார்க்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக இந்த வெப் சீரிஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்க்ரீன் பிளேல இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தி பெட்டராக பண்ணியிருந்தாங்கன்னா இந்த சீரிஸ் பார்க்க இன்னுமே நல்லா வந்திருக்கும். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இந்த வெப் சீரிஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஒரு ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் இதெல்லாம் பண்ணிடுங்க. தேங்க்யூ.